சார் நேற்று பேசுகிறப்ப கூட நீங்கள் சொன்னீங்க இன்பநிதிக்கு எப்படி 2 கோடி கார் வந்துச்சு, அவர் எப்படி சம்பாதிச்சிருப்பாருன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னதுக்கு பதிலடி அன்னைக்கு இறக்கியிருக்காங்க. சபாஸ். ரெட் ஜெயிண்ட் மூவி ரிலீஸ் பண்ணுறாங்களே, இன்னும் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு உதயநிதி அவர்கள் பேர் இருந்துச்சு. இப்போ இன்பன் உதயநிதி வழங்கும் ரெட் ஜெயிண்ட் மூவி இட்லி கடை மாற்றிட்டாங்க சார். இன்பநிதி தான் அவரோட பேர். அதான் அப்பா நிதி வச்சுருக்காரு, அப்புறம் எதுக்கு நமக்கு தனியாக நிதி என்று இன்பன் உதயநிதி என்று பெயரை மாற்றிக்கொண்டார். நேற்றே நம்ம பேசினோம், நடிப்புக்கு பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு. கஷ்டம், இருந்தாலும் முயற்சி பண்ணட்டும், தவறு இல்லை. அடுத்து சூப்பர் ஸ்டார்ஸ். ஆகட்டும் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவேற்கிறேன்ப்பா. திறமை டேலண்ட் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் வரட்டும். அது ஒரு ஜனநாயக நாடு. நீங்கள் நல்ல இந்த பேட்டர்ன் அண்டு சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் சினிமாவின் மூலமாக அரசியலில் கால் பதித்து தமிழ்நாட்டை கையகப்படுத்துவது எளிது என்று இந்த குடும்பம் இப்போதல்ல, கருணாநிதி காலத்திலிருந்தே நினைத்து வருகிறார். இறந்து விட்டார். திரு மூக்க முத்துவை இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போது அவர் தானே மூத்த மகன் மூக்க முத்துக்கு. அந்த வரலாறு தெரியுமா? தெரியாது சார். எத்தனை பசங்கன்னு தெரியுமா? அது தெரியும் நினைக்கிறேன் சார். நினைக்கிறேன். ஸோ தனது மகனை எந்த தைரியத்தில் அப்படி நினைத்தார் என்று தெரியவில்லை. எம்ஜிஆருக்கு இவர் சமம் என்று நினைக்கிறார். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளையோ பிள்ளை என்ற திரைப்படத்தில் 70களில் அந்த படத்தை அறிமுகப்படுத்துகிறார். படத்தோட ப்ரொடியூசர் யார் சொல்லு? அவரே வா. அப்புறம் அஞ்சுகம் ஃபிலிம்ஸ், அவங்க அம்மா. இன்னும் அஞ்சுகம் அறக்கட்டளைன்னு ஒன்று ஏகப்பட்ட கோடி வச்சுருக்காங்க. ஓகேவா? அஞ்சுகம் ஃபிலிம்ஸ் என்று அந்த படத்தை எடுக்கிறார்கள். முதல் படம் பிள்ளையோ பிள்ளை, ரைட்டா? இப்போது அந்த காலத்து விலையில் எம்ஜிஆரோட படத்தை ஒரு ஏரியாவுக்கு, எம்ஜிஆரோட படம் ஒரு ஏரியாவுக்கு 1000 ரூபாய் விற்கிதுன்னு வச்சுக்க. பிள்ளையோ பிள்ளை பூஜை போட்ட உடனே எவ்வளோ விற்றுச்சு தெரியுமா? 2000 ரூபாய். எப்படி சார்? யார் வாங்கிறது? இன்றைக்கி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது இல்லை, இந்த கம்பெனி தான் அப்போது வாங்குகிறது. ஈட்டிஏ குழுமம். அன்று முதல் இன்று வரை திமுக குடும்பத்தோடு அவர்களுக்கான நெருக்கம் தொடர்கிறது. கோவையில் அந்த ஒற்றை எழுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை ஒரிஜினலாக வச்சுருந்தது ஈட்டிஏ குழுமம். இதிலிருந்து மணி லாண்டரிங் எப்படி நடக்குது என்பது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போது சர்க்காரையா கமிஷனில் இது ஒரு குற்றச்சாட்டு. அந்த ஈட்டிஏ குழுமத்தோட கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏம்பா எம்ஜிஆர் படத்தை நீ 2000 ரூபாய் கொடுத்து நீ வாங்கினன்னா புரிஞ்சுக்க முடியுது, ஒரு பெரிய ஹீரோ. ஆனால் அவர் படமே மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு தான் போகுது. இன்றைக்கி தான் புதுசாக ஒருத்தர் ஹீரோவாக அறிமுகமாகறாரு, அவர் படத்தை எதுக்குப்பா நீ 2000 ரூபாய் கொடுத்து நீ வாங்குகிற ஏரியாவை 2 மடங்கு விலைக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சர்க்கார் கமிஷனில் பதில் சொல்கிறாங்க. அந்த ஈட்டிஏ குழுமத்தில் இவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவார் என்று எங்களுக்கு தோன்றியது, அதனால் அதிக விலை கொடுத்து வாங்கினேன். அந்த கருணாநிதிக்கு வர வேண்டிய லஞ்சத்தை ஈட்டிஏ குழுமம் இப்படி கொடுத்தது. புரியுதா? அன்னையிலேருந்து நான் சொல்கிறது 72, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த குடும்பம் இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. கருணாநிதி வந்துட்டார், அது ஃபெயிலியரு. எம்ஜிஆர் வெளியே போனது கணக்கு கேட்டதற்காக அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. திமுகவின் கிட்டத்தட்ட முதுகெலும்பு என்று சொல்லலாம். திமுகவின் முதுகெலும்பாக அன்று இருந்தது எம்ஜிஆர் மன்றங்கள். அந்த எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு ஜேபிஆர், திரு சைதை துரைசாமி போன்றவர் முதுகெலும்பாக இருக்கிறது. கட்சி தலைமையிலிருந்து அறிவுறுத்தல், எம்ஜிஆர் மன்றங்களை கலைத்துவிட்டு பிள்ளையோ பிள்ளை மூக்க மூத்து மன்றங்களை தொடங்குங்கள். இந்த கணக்கு கேட்குறதுன்றதுலாம் அது ஒரு காரணத்துக்காக வெளியில் வர்றாரு. எம்ஜிஆருக்கு அவங்க ரசிகர்கள்னால் உயிர், ரைட்டா? என்கிட்ட என் ரசிகர்கள் தான் திமுகவுக்கு இப்படி வேலை செஞ்சுன்னு இருக்கானுங்க. நான் எல்லா படத்துலையும் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு நான் பிரச்சாரம் பண்ணினுக்கிறேன். நீ என் மன்றத்தையே கலைக்கிறியா? நீ பார்க்குறியா? உன் கட்சியை கலைக்கிறேன் என்று இங்கே தலைமையிலேருந்து அறிவுறுத்தல். பிள்ளையோ பிள்ளை மூக்க மூத்து மன்றம் என்று எல்லா மன்றத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். எம்ஜிஆர் மன்றத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் திமுகவில் இருக்கக்கூடாது. கலைங்க. எதுக்குப்பா கலைச்சிட்டு நாங்களே வெளில போகிறோம்னு போயிட்டாங்க. அதோடு எந்திரிக்கல திமுக. அதற்கு பிறகு அதே வழியை கையாள்கிறார்கள். அடுத்த மகன் இருக்கிறார் அல்லவா, அவர் எப்படி லான்ச் பண்ணுறது? 1987 அவரும் திரைப்படத்தில் தான் அறிமுகமாகிறார். ஒரே ரத்தம். இன்னும் கூட அந்த படத்தோட சீன்லாம் இணையதளத்தில் கிடைக்கும். படம் பேரே ஒரே ரத்தம். ஒரே ரத்தம் என்று அவர் ஒரு படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒன்று நானா நைட்டில் சம்திங் ஏதோ ஒரு படம் நடித்தார். அப்புறம் இது நானே பார்த்துருக்கேன், எனக்கே நினைவு இருக்குது. சின்ன வயதில் குறிஞ்சி மலர் என்று ஒரு பிரபலமான நாவல் தூர்தர்ஷனில் தொலைக்காட்சி தொடராக ஒளிபரப்பப்பட்டது. அதில் அரவிந்த் என்ற கேரக்டர் தான் முக்கியமானது. அந்த அந்த நாவலே அந்த அரவிந்தனை சுற்றித்தான். அந்த அரவிந்தனாக நடித்தவர் திரு மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலினை சினிமாவில் ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாரு, சீரியலில் நடிக்கிறாங்க. முடித்தவுடனே இளைஞரணி, எம்எல்ஏ,
மேயர், உள்ளாட்சி, துணை முதல்வர், கட்சித் தலைவர். ஃபார்மேட் தெரியுதா? ஸோ 2007 காலகட்டத்தில் இயக்குனர் KS ரவிக்குமார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நான் தான் சொன்னேன் ஐடியாட்ட, பையனை ஏதாவது கொஞ்சம் பார்த்துங்க, உருப்படாமல் சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க என்று என்னிடம் சிஎம் கேட்டார். நான் தான் இந்த ஐடியா சொன்னேன், சார் சினிமா கம்பெனி ஆரம்பிக்க சொல்லுங்கள் சார் என்று. அப்படித்தான் ரெட் ஜெயண்ட் உருவாகிறது. அந்த சிகப்பு பூதம் நிறுவனத்தின் மூலமாக இவர்கள் தயாரித்த முதல் படம் தான் அந்த குருவி. அதை நடித்து அவர் இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு காவியங்களில் அவர் நடித்து, அவரோட நடிப்புக்கு ரசிகர் மன்றம் வேறு. அந்த ரசிகர் மன்றத்தின் தலைவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் அன்பில் மகேஷ். நடித்த உடனே லான்ச் கரெக்டாகிடுதா? சினிமா, அடுத்து எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதலமைச்சர், அடுத்த வாரிசுக்கிட்ட இதை ஒப்படைக்கணும்ல. இப்போது நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீர்கள் என்றால் ஏன்பா இதில் என்னப்பா தப்பு இருக்குது? அவங்க அப்பா நடத்திட்டு இருந்த கம்பெனி, அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு பிறகு அவர் தானே இந்த கம்பெனி உரிமையாளராக வருவார், அதனால் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நேரடியாக இதன் நிர்வாகத்திற்கு வந்திருந்தால் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் நீங்கள் அவங்களோட அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, நடிப்பு பயிற்சிக்கு செல்கிறார்கள். நடிப்பு பயிற்சிக்கு சென்று முடித்த உடனே ஏற்கனவே அந்த நிர்வாகம்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக கலைஞர் டிவியில் எம்டி ரூமில் உட்காந்து இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. ஞாபகம் நம்ம பேசியிருக்கோம் நிகழ்ச்சியில். அது முடிஞ்ச உடனே அடுத்தது இப்போது இன்பன் உதயநிதி வழங்கும். அதாவது நம்மலாம் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறோம்ல, சினிமாவுக்கும் சிஎம் குடும்பமே சினிமாவில் ஈடுபடுது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ யாருக்கு சம்மந்தம்? என் பையனுக்கு என்று இன்பன் உதயநிதி வழங்கும். இதற்கு அடுத்தது என்ன நடக்கும்? படம் நடிப்பார். அது ஓகே. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு. இளைஞரணி அதை விட்டு விட்டார்கள். எடுத்த உடனே பதவிக்கு ஆசைப்படும் குடும்பம் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் கிடையாது. படிப்படியாக உழைத்து ஸ்டாலின் சொல்லுவாங்க, என்ன அவர் என்ன கொஞ்சம் உழைக்கலையா? இளைஞரணியை உருவாக்கி அவரை வளர்த்து இப்படியெல்லாம் சென்று மிசாவிலே சரி சென்று இருக்கிறார். ஆனால் என்ன, இவங்க உழைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, 2 மாதத்துலேயே வளர்ந்துருவாங்க. சருன்னு வளர்ந்துருவாங்க. அசுர வளர்ச்சி. அண்ணாமலை படம் பார்த்தேன்னா, அது ஒரு பாட்டு முடியும் போது பார்த்தோன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரன், நான் இப்போ தான் வாங்கினேன் ஹோட்டல் அப்படின்ட்டு இருப்பார். அது மாதிரி தான் அந்த வளர்ச்சி. என்ன போய் வீட்டுக்கு பக்கத்தில் ஐயோ என்ன மழையாக கிடக்குதுன்னு வெட்டு வாங்கி பார்த்தா, ஐயோ இது அரிய வகை கனிமம், ஆஹா ஆஹா அப்படின்ட்டு எல்லாரும் பல்வேறு முதலாளிகள்லாம் கோடிகள் கொடுத்து வாங்கி அப்படி பணக்காரன். அப்படி தான் இந்த இன்பன் உதயநிதியோட இட்லி. மற்றவங்க தோணுனா அது ஒன்றுமே கிடைக்காது சார். தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் மண்ணு மட்டும் தான் கிடைக்கும். இதில் என்ன சிறப்புன்னா, இது விடியல் பிக்சர்ஸ், இந்த இட்லி கடையை எடுப்பது விடியல் பிக்சர்ஸ். நம்ம தம்பி ஆகாஷ் பாஸ்கரன் தான் இதன் தயாரிப்பாளர். இவர்களே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி, இவர்களே படத்தை தயாரித்து, இவர்களே விநியோகம் செய்தது. மொத்தத்தில் குடும்ப நிறுவனம். புரியுதா? அஞ்சுகம் பிக்சர்ஸ், அஞ்சுகம் ஃபிலிம்ஸ்ன்னு எப்படி தொடங்கினார்கள் அப்படி தொடங்கப்பட்ட நிறுவனம் இது. கருணாநிதி 70களில் இருந்து இவர்கள் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடத்தினப்போ துர்கா பேரனை கொண்டு போய் மேடையில் உட்காரச்சாங்க, ஞாபகம் இருக்கா? மதுரையில் ஜல்லிக்கட்டில் தானே சார்? சேலம் மதுரையில் ஜல்லிக்கட்டுலையும் உட்காந்து கலெக்டர் எந்திரிமா அப்படின்னாங்க. உனக்கு தான் சார் எந்திரிச்சாங்க. இல்லைன்னா உட்காந்துருப்பாங்களே மரியாதையின் நிமித்தமா. சரி, இந்த பையனுக்கு எதுக்கு மரியாதை? சிவப்பு பூதம் நிறுவனத்தின் எம்டி என்பதற்காகவா? ஸோ இது முடிஞ்சிச்சு சேலத்தில். இது அதில் கூட ஜல்லிக்கட்டு கூட ஒரு சின்ன பையன் ஆசைப்படுறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். இளைஞரணி மாநாடுல கட்சி நிகழ்ச்சியில் என்ன வேலை மேடையில்? இன்பநிதிக்கும் இந்த கொத்தடிமைகள் ஆளவட்டம் போட்டுக்கொண்டு ஊழியம் செய்வதற்கு திமுக கொத்தடிமைகள் தயாராக இருப்பார்கள். ஸோ இந்த பேட்டர்ன் 70லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கடந்து விட்டது. இன்னும் இந்த பேட்டர்ன் மாறவே இல்லை. இப்படி இது உள்ளபடியே அவங்க யாருக்குமே இது ஒரு கட்சி என்ற நினைப்பு அவங்க யாருக்குமே இந்த குடும்பத்தில் இருக்காது. இதை நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இப்போ ஒரு தொழில் நடத்துகிறவரும் நம்ம முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம பையனை ட்ரெயின் பண்ணுன்றது மாதிரி எப்படியோ அதே மாதிரி தான் இவர்களும் பார்க்கிறார்கள். அதோட நீட்சி தான் இன்பன் உதயநிதி வழங்கும் இட்லி. சார், இதுக்கு நடுவில் இன்பநிதி என்ன படித்தாருன்னு தெரியலையேங்க சார். எதுக்கு கேட்குறேன்னா, ஒரு படிப்பு படிப்பாங்க, அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க. அப்படி இல்லாட்டி நடிக்க தான் போகிறோன்றது இவங்களுடைய எதிர்கால நோக்கமாக இருந்தால் ஒன்று நடிப்பை முதல்ல ஒரு படிப்பாக எடுத்து படிச்சிருக்கலாம். எதுக்கு படிக்கணும்? உங்கள் அப்பா மட்டும் படித்தாரா? டிகிரி வாங்கினார், படித்தார் என்று சொல்ல முடியாது அல்லவா? அவர் எப்படி தேர்வு எழுதினார் என்பதெல்லாம் பின்னால் உண்மைகள் வெளியே வரும். எப்படி தேர்வு எழுதினார், எப்படி தேர்ச்சி பெற்றார், எப்படி இவருக்காக சிறப்பு தேர்வுகள் வைக்கப்பட்டனன்றதெல்லாம் பின்னால் வெளியே வரும். எதுக்கு இவங்க குடும்பத்துக்கு எதுக்கு படிப்பு? அப்படியே படிக்கணுன்னாலும் எவ்வளவு கல்வி தந்தைகள் இவர்கள் கட்சியிலே இருக்கிறார்கள். அதில் சேர்ந்தானே ஒரு டிகிரியை போட்டு கொடுன்னு போட்டு கொடுக்க போகிறாங்க. வீட்டில் இருந்த மணிக்கு அழகாக டிகிரி வாங்க. பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது, இவ்வளோ கொத்தடிமைகள் ஊழியம் செய்ய காத்திருக்கிறார்கள். அப்புறம் அந்த கொத்தடிமைகளை மேய்க்கிறதுக்கு எதுக்குமா படிப்பு? இல்லைங்க ஒரு இப்போ டிகிரி வாங்கலைங்க, அதனால் நான் கொத்தடிமை இருக்க மாட்டேன்னு ஒரு கொத்தடிமை சொல்லுமா? பாட்டு இருக்க போகிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? கொடுங்க. அதான் சார் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, குடும்பாச்சின்னு சொல்கிறீங்களே, நீ தயாரிப்பாளராக நாங்கள் குடும்பத்தை தாண்டா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம்.